ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போனோம். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாகியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கடக லக்னம் இது எப்படி கடந்து வரும், அதனுடைய வாழ்நாளில் அதற்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை பயணம் ரகசியம் அப்படின்லாம் பார்க்க போகலாம்.
கடகம் பண்ணாலே ஆஸ்தி அந்தஸ்து கௌரவமோட வாழ்பவர்கள், வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அழகானவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள், எல்லோரையும் தன் வசம் இழுப்பவர்கள். அவங்க கண்கள் பெரிதாகவே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எல்லா விஷயங்களையும் தன்னுள் அடக்கி கொள்வார்கள். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு மனதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்புக்காக ஏங்குபவர்கள், ஞாபகத்திறன் அதிகம் உண்டு, கற்பனை வளம் நிறைய கொண்டவங்க, சாத்வீகம், சாந்த குணம், அதே போல் நிறைய ஒரு கலைகள் மூலம் சம்பாதிப்பவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அரசர்கள், அரச குமாரிகள், இளவரசர்களை குறிப்பிடுவது இந்த கடகம்னு சொல்லலாம். சிம்மமும் கடகம் அரசுத்துறையை சார்ந்தது. ஏன்னா கடகம் ராணி, சிம்மம் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடகத்திலேயே சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னா நீர்நிலைகளோடு கூடிய ஒரு நிலம் வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் பரம்பரை தொழில் விவசாயம் செய்வது, அதே போல் நிலம் வைத்திருக்கும் நிலக்கிழார்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களாகவும் மருத்துவர்கள், அரசுத்துறை அதிகாரிகள் அதிகம் இவங்க வம்சத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உணவுத்துறை, அதே போல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு அதை நிர்வகிப்பவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பெரிய எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், யாருக்கும் எட்டாத நுண்ணறிவை கொண்டவர்கள் போன்ற துறைகள்லையும் இவங்க வேலை செய்வாங்க. நுண்ணறிவு அவங்கக்கிட்ட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். கடல் கடந்து வெளிநாடு ஈஸியாக போகக்கூடியவங்க இவங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள். அந்த மாதிரி போனால் தான் இவங்களுக்கு சிறப்பு. அதே போல் பாஸ்போர்ட் விசாலாம் இவங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். வாசனை திரவியங்கள் போன்ற தொழில்களையும் ஈடுபடுறாங்க. அதே போல் இவங்க நிறைய வெண்மையான ஆடை தயாரிக்கும் தொழிலையும் ஈடுபடுறாங்க. அதே போல் பட்டு வேட்டி சட்டைலாம் தயாரிக்கிற தொழில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈடுபடுறாங்க. அதே போல் கடல்வழி தொழில்கள், மீன் பிடித்தல், இறால் பண்ணைகள் போன்ற தொழிலையும் செய்பவர்களில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடகத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். இதில் புனர்பூசம் தொழிலுக்காக ரொம்ப உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூசம் கடல் கடந்து போன்ற வேலைகளை கடல் கடந்து வாழ்பவர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போனால் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அதே போல் ஆயிலத்தில் இருக்கிறவங்க அரசு மருத்துவம், அரசாங்கத்துறையில் அரசு ஊழியர்களாக அவங்க இருப்பவர்கள் அவங்க வம்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இது தாய்மையை குறிக்கும் இடம். பசுவின் மடி இந்த பூச நட்சத்திரம் அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் குறி சொல்பவர்கள், அதே போல் சாமியாடிகள் இருப்பாங்க, அந்த ஆலயங்களுக்காக ஆன்மீக பணிகளை செய்தவர்கள் இருப்பாங்க, அற்பாயில் கொண்டவர்களும் உண்டு சொல்லலாம். எதிர்பாராத மரணத்தை சந்தித்தவர்கள் இவங்க குடும்பத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரன் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்க பெரும்பாலும் நிலபுலம், வண்டி வாகன சேர்க்கையோடு இருக்கிறாங்க. லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இவங்க அவமானம், நிறைய போராட்டம் வாழ்க்கையில். கடகராசியில் பிறந்தவங்க சொல்லுவாங்க, என்னங்க வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்தோமா, கடகம் கஷ்டப்படுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி போராட்டமாக இருக்கும். இந்த லக்னம் இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணது? இந்த கடகத்திற்கு உரிய லக்னம் கடக லக்னம்னு சொல்லியாச்சு. இந்த கடக லக்னத்துக்கு உரியவரே சந்திர பகவான். அப்போ இந்த கடகம் இப்போ சந்திரன் நம்மளுக்கு பவராக இருந்துட்டாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு இந்த லக்னத்துக்குன்னும் போது இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி சாதித்து விடுறாங்க. இப்போ லக்னத்திலேயே சந்திரன் இருக்காருன்னா இவங்க மருத்துவத்துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 2ஆம் வீடாக என்ன வரும்னா உங்களுக்கு சூரியன்னாலே ஒரு ஆக்கிரமிப்பு, பெரிய அளவு, பிரம்மாண்ட அளவு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய முகம் பெரிதாக இருக்கும். கண்ணாடி போடாத கடகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வயதாகிட்டா ஒரு தசாபுத்தியே சிறப்பில்லை, இந்த 2ஆம் இடம்லாம் சிறப்பில்லைன்னா ஒரு வயதான காலத்தில் ஒரு கண் புற அறுவை சிகிச்சை கூட நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். தற்பெருமை அதிகம் பேசுபவர்கள், தன்னை பற்றி எப்பவும் கௌரவமாக சொல்லணும், பேச்சு எப்போ ஒரு கௌரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்பு அதிகம் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா குடும்பத்தின் மீது பற்றி இவங்களுக்கு அதிகம். அரச வருமானம் உண்டு, குலத்தொழில் செய்வாங்க, அப்பா தொழிலே செய்பவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் 2இல் சந்திரன் சிம்மத்தில் இருந்தால், இந்த கடகத்துக்குரிய சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் அரசுத்துறை வேலை இவங்களுக்கு எளிதாக கிடச்சிருது. அதில் ஆஃபீஸர் கிரேடில் இவங்க இருந்துடுறாங்க. 3ஆம் இடம் உங்களுக்கு கன்னியாக வரும். 3, 12க்குரியவரே புதன். இவங்க உயர்ந்த திட்டம், லட்சியம் கொண்டவர்கள், எப்பயும் சிந்தனையோடையே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கொள்கைகளை உருவாக்கி அதை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. இவங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க, பயணத்தை அதிகம் விரும்புபவர்கள். இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடு இருக்கும். அதே போல் அவர்களால் அவங்களுக்கு விரயம், செலவு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சீட்டு, எம்எல்எம்,
இவங்க வந்து எம்எல்எம் பிஸ்னஸ்லாம் இவங்க செய்யக்கூடாது, செஞ்சால் ஏமாந்துருவாங்க. பிறருக்கு அதிக உதவி செய்பவர்கள் இவர்களே. கம்யூனிகேஷன் பத்திரத்தை விஷயங்கள்லாம் கவனம் வேண்டும். ஏன்னா 3/12க்கே புதன் சொந்தக்காரராக வருவார். கையெழுத்து ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது. லிஃப்ட்டில் பயணம் செய்யும்போது கவனம் வேண்டும். எப்பயும் இவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் தான், செகண்ட் அட்டம்ப்ட்டு இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க முயற்சி ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணணும். இவங்களுக்கு வந்து மாமனார் உறவு, சகோதரர் உறவு, அதே போல் நண்பரால் ஒரு பிரச்சனையும் ஏற்படும். வீரிய குறைபாடு, குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனையும் ஏற்படும். பொதுவாக இந்த கடக ராசியில் ஒரு 40-50 வயதுக்கு மேலே புதன்லாம் சிறப்பாக அமையலை. இப்போ 3-12 சொல்லலாம். 3க்கு சப்போர்ட் பண்ணால் இந்த வீரிய குறைபாடு வராது. 12க்கு சப்போர்ட் பண்ணிட்டா வீரிய குறைபாடு, தாம்பத்திய சுகம் குறைவு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த புதன் எதற்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இந்த உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும் ரெடி ஆகிடும், இல்லை பிரச்சனையாகவே இருக்குமா என்பதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாளுக்கு அதிபதியாக யார் வராரு? சுக்கிரன். அது வந்து துலாமுடைய வீடு, துலாம் வீடு. இந்த 4-11 கூடையவராக வராரு. தாய் மூத்தவங்களாக இருப்பாங்க. அம்மா அப்பா வழி இரு திருமணம் இருக்கும். அம்மாவே 2வது தாரமாக இருப்பாங்க. வீடு வண்டி வாகன யோகம் உண்டுன்னு சொல்லலாம். சொத்துக்கள் மூலம் ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து 11க்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு இந்த சுக்கிரன் அப்படின்னா இவங்க சொத்து, இவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்க வந்து மூத்தவர்கள் தான் கையாளுவாங்க. இப்போ அண்ணன் பேரில் வாங்குவார், சித்தப்பா வந்து அதை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொத்தாக லாபம் உண்டுன்னு சொல்லிட்டோம். பெண்களே இவங்களுக்கு எதிரி. இவங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அவமானம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா சந்திரனாலே அவமானம், ஏமாற்றம் இதெல்லாம் குடிக்கும். யார் மேலே அன்பு அதிகம் வைக்கிறாங்களோ அவர்களாலேயே இவர்கள் வந்து மன வருத்தப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். மனை வாகன யோகம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ 3ல் சந்திரன் இருக்கிறாருன்னா இவங்க வந்து ரொம்ப சிறப்பான வேலையை செய்கிறாங்க. கற்பனையை மூலதனமாக வைத்து தொழில் செய்வது, கதாசிரியர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பது, குயிக்காக எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. எல்லா விதமான செயல்பாடுகளையும் திறம்பட செய்யக்கூடியவங்களே இவங்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு இந்த சந்திரன் வந்து இருக்கிறாரு, இந்த லக்னாதிபதி அப்படின்னா நிலையான ஒரு இடத்துல தொழில் செய்வாங்க. பிஸ்னஸ் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டு நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. லாஜிஸ்டிக் தொழிலையும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லிடலாம். இவங்களுக்கு இதே வந்து 5ஆம் இடம் 5க்கும் 10க்கும் உடையவர் வந்து விருச்சக வீடாக வரும். இந்த 5 என்னும்போது குழந்தை பிறந்தவுடன் இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் குழந்தை பிறந்தவுடன் ஒரு கர்ம காரியம் நடக்கும். ஏன்னா 5-10 உடையவர்ன்றதுனால இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு வரும். ஷேர் மார்க்கெட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா இல்லை அட்வைஸராக இருக்கலாமா என்பதற்கு இந்த செவ்வாய், விருச்சக வீடுகளில் செவ்வாய் இவங்களுக்கு 10 சப்போர்ட் பண்ணால் தான் தொழிலாக செய்ய முடியும். 5 சப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு அட்வைஸராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் உண்டு. ஜோதிடம் சிறப்பாக வரும். தாத்தா வந்து ஊரில் ஒரு பெரிய மனிதராக இருப்பார். தாய் மாமனும் வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருப்பார். குழந்தைகளுக்கும் தொழில் இருக்கும். இவங்க குடும்பத்தில் டீச்சர், வங்கி பணி செய்பவர்கள், கோயில் கைங்கரியம் செய்பவர்கள் அதிகம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். டீச்சர்ஸ் பெரும்பாலும் இருப்பாங்க. குறைந்த உடல் உழைப்பு மூலம் அதிக லாபம் உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடியவர்களும் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் 5லேயே சந்திரன் இருக்கார். இப்போ துலாம் வீட்டில், விருச்சக வீட்டில் அப்படின்னா அரசு சார்ந்த நிறுவனத்தோடு இவங்க இணைந்து தொழில் பண்ணுவது. இப்போ அந்த இடத்துல சந்திரன் நீச்சம், அதனால் கடல் சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், கனரக சம்பந்தப்பட்ட தொழில்கள், யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் செய்வது, அதே போல் அரசு அதிகாரிகளாக மருத்துவத்துறையில் இவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி துறைகள்லையும் இவங்க வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் உண்டு, அவமானம் உண்டு. அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எல்லோர் மேலேயும் வந்து இயல்பாக பாசம் வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த 5ஆம் வீடு தான் விருச்சகம். இந்த விருச்சகம் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, நம்ம சென்ற பிறவியில் செய்த பாவங்களை வந்து இந்த பாவத்தின் மூலமாக தான் இந்த ஜென்மாவில் கழிக்க வந்திருக்கோம். இப்போ 5ஆம் இடத்திற்கே சொந்தமாயிட்டார் இந்த விருச்சகம், செவ்வாய். அப்போ 5ஆம் இடம் என்பது என்டர்டெயின்மெண்ட்டு, குழந்தை, பூர்வீகம், பூர்வ புண்ணியம். இந்த விஷயத்துக்காக இவங்க எந்த நிலையிலையும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடை வந்து பின்பற்றக்கூடாது, நேர் வழியில் செல்லணும் அப்படின்னு இந்த கிரகங்கள் வலியுறுத்துது. இப்போ 6ஆம் இடமும் 6க்கும் 9க்கும் உடையவராக குரு வராரு. 6ஆம் இடம் தனுசுவாகவே வரும். தந்தையால் ஒரு கருத்து வேறுபாடு, தந்தையால் ஒரு கடன், தந்தைக்கு ஒரு சொத்து இருக்கும், தந்தைக்கு ஒரு இவருக்குமே வந்து தந்தை கடனை இவரை அடைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே போல் தந்தைக்கும் ஒரு கௌரவ பங்கம் ஏற்படும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 6-9 கூடையவராக இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு 9க்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இவர் தந்தையோட ஒன்றிணைவார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து கடன் உண்டு. கடன் விஷயத்தில் இவங்க
கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக கடன் வாங்கிடக்கூடாது. அடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட கடன் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்களுக்கு வேலையில் உயர்வு உண்டு, பதவி உண்டு, பதவிலாம் தேடி வரும், வேலையும் தேடி வரும், நல்ல ஒரு அந்தஸ்தான வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க உடல் சார்ந்த நோய்கள் இவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் நிறைய வரும். அதே போல் மலச்சிக்கல், முதுகு வலி, மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6லேயே சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா இவங்க சாஃப்ட்வேர், பேங்கிங், அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவங்க போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகலக்னத்திற்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவமாக மகரம், கும்பம் வரும். இதற்கு அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான். இந்த கடகலக்னக்காரர்கள் வந்து அவசரமானவங்க, எப்பவும் வந்து ஒரு எண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் பாவமான மகரம் வந்து நம்மளுக்கு கலத்திரமாக வரப்போகுது. இவங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரம் கலத்திரமாக வந்தாலும் இந்த மகரத்தோட தன்மைகள் அந்த 7ஆம் பாவத்துக்கு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்லைனு. இதில் கிரகங்கள் இருந்தால் அதனுடைய தன்மைகளும் மாறும். ஆனால் பெரும்பாலும் இந்த குண அமைப்புகளை கொண்டவர்கள் தான் இவங்களுக்கு கலத்திரமாக வருவாங்க. இவங்க வந்து ரொம்ப அவசரப்படக்கூடியவர்கள். அவங்க வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது அவங்களுடைய இயல்பே. ஏற்கனவே வந்து மகரம் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடையது, சனியுடைய வீடுன்றதுனால. அதனால் இவங்க வந்து ஒரு 35 வயது வரைக்குமே இவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதற்கப்புறம் தான் அவங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை குறைச்சி அதை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வெளியே காட்டிக்குவாங்க. அவங்க வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஓவர் போல்டாக அதெல்லாம் வந்து காட்டிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கெத்து காட்டிக்குவாங்க 35 வயதுக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் எமோஷ்னல், ஓவர் சென்சிட்டிவ் இருக்கிற இந்த கடகலக்னத்துக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருவோணம், உத்திராடம், திருவோணம் நம்மளுக்கு அவிட்ட நட்சத்திரமாக வரும். இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய குணம் என்னன்னா, நானே குரு, நானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். ஒரு ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் வந்து ஒரு இறுக்கமான சனி வீட்டில் இருக்கும். இது நேர்மையையும் இந்த இடம் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து இந்த எமோஷ்னலான கடகம் வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இந்த கடகலக்னத்துக்காரர்கள் பேசிட்டாங்கனாலே இந்த எதிர்த்தரப்பு மகர லக்னம் என்ன பண்ணோன்னா இவங்க எல்லா விதத்துலேயும் இவங்களை அட்வைஸ் பண்ணோம். ஏற்கனவே அது வந்து ஒரு குரு தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறோம். நீ அப்படி நிற்கிற, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுற, உன் பேச்சு சரியில்லை அப்படின்னு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை உள்ள ஒரு கலத்திரமாக அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு 2வது நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம். போன ஜென்மத்தில் யாருடைய ஃபீலிங்ஸுக்கும் எமோஷ்னலுக்கும் மரியாதை தராமல் அவங்க குடும்பம், அவங்க ஃபேமிலி மட்டுமே கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த திருவோண நட்சத்திரம். இதை பார்க்குற இந்த கடக லக்னக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க நம்மளை மட்டும் கவனிக்க மாட்றாங்க, இவங்க வந்து அவங்க குடும்பத்தையும் அவங்க சார்ந்தவங்களை மட்டும் கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து இங்கேயே இவங்களுக்கு வந்து ஒரு எதிரும் புதிருமாக இரு துருவங்கள் எப்படி இணையும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகவே ஓடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம். அது செவ்வாயுடைய நட்சத்திரம். இது சனியின் தோஷம் பெற்றது. இதில் இது வந்து செவ்வாயுடைய வேகம், வீரியம், கோபம்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும். இங்கே வந்து சனி சம்மந்தப்படுறதுனால இது தொழில் எப்பவும் தொழில் நோக்கியே இவங்க ஓடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது நேர்த்தியாக செய்யணும், அவசர ஆர்ப்பாட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ தாமதம் அப்படின்னு இவங்க கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட வந்து எதையும் கேட்ட உடனே கிடைக்கணும் வந்து இந்த கடகலக்னக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து சனியுடைய கண்ட்ரோலில் இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் இங்கே நேர்மையும் இருந்தாலும் நேர்மையற்ற சில விஷயங்களும் அந்த இடத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மைக்கு புறம்பாக வந்து வலையை விரித்து சனி காத்துக்கிட்டு இருப்பார், நீ வந்து இதில் வந்து மாட்டினா அங்கே நம்ம வந்து அவுட்டு. அப்போ நேர்மையாக நடந்து கொள்ளணும். ஏன்னா சனி தான் நல்லா இருந்தால் அவர் நேர்மையானவர். சனி வந்து சிறப்பு இல்லாட்டி அங்கே வந்து அவரே வந்து அயோக்கியன் அப்படின்னு வந்து நேர்மையற்றவர், அயோக்கியன்றதை விட நேர்மையற்றவராகவும் அங்கே செயல்படுவார். அவர் பார்ப்பார், அதற்கான சூழ்நிலையெல்லாம் கொடுப்பாரு. நம்ம எப்படி நடக்கிறோம், நேர்வழியில் போயிட்டோன்னா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எப்பயும் வந்து இவங்களுடைய கலத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை தரல, அதே போல் நம்மளுக்கு வந்து நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்கல, நம்மளை வந்து ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இவங்க மன கஷ்டப்படக்கூடாது, விட்டு கொடுத்து சென்றுடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே ஏற்கனவே வந்து இங்கே உத்திராடம் எனும் குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுவும் வந்து சனியுடைய வீட்டில். இந்த இடத்துல வந்து குரு நீசம் வேறு. அதனால் இந்த கடகலக்னத்தாருடைய
காரங்களுடைய எதிர்த்தரப்பு இந்த 7ஆம் பாவமான இந்த மகர லக்னக்காரர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ரொம்ப ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறேன்னு சொன்னால் கூட கோபம் கொஞ்சம் அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டோன்னா அவங்கள மாதிரி வைலண்ட்டாக பேசுகிறவங்க யாரும் கிடையாது. காதை கொடுத்து கேட்க முடியாது. இந்த காலகட்டத்திலாம் இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக காத்து வெளில வந்துடணும். ஏன்னா 7 8க்குரியவரே சனி அதிபதியாக வர்றதுனால இந்த கடகலக்கணக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் வெரி சென்சிட்டிவு, எமோஷ்னல். அப்போ இவங்களுக்கு என்ன உணர்த்த வராரு? இந்த 7 8க்கு உரிய பாவாதிபதியாக சனி வருவதனால 7ஆம் இடம்ன்ற ஒரு கலத்தரத்தை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும், காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், எப்படி ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறணும் அப்படின்றது தான் இந்த 7ஆம் இடமே. அது காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் துலாம் என்பதனால இந்த 7ஆம் இடம் என்ற அந்த திருமணம்னா என்ன என்பதை உணர்த்துவதற்காக இந்த சனி வராருன்னு சொல்லலாம். 8ஆம் இடம் என்பது திருமணத்திற்கு பின் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கும், அவங்களுடைய காத்திரத்துடைய குடும்பத்தையும் குறிக்கும். இங்கே தான் இப்போ சனி நம்மளுக்கு சொல்ல போகிறார். 7 8க்குரிய சனி வர்றதுனால நம்ம சென்ற பிறவியில் எதை வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கலையோ அதற்கு அதிபதியாக சனி வருவார். அப்போ திருமணம்னா என்ன, திருமண வாழ்க்கைனா என்ன, அதே போல் நெகோசியேஷன்னா என்ன என்பதையெல்லாம், காம்ப்ரமைஸ்னால் என்ன என்பதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு உணர்த்த வருவார். மாமியார் வீடு, மாமியாருடைய உறவை எப்படி பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் என்பதையும் வந்து நம்மளுக்கு உணர்த்த வருகிறது இந்த மகர வீடும் கும்ப வீடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் பெரும்பாலும் கடக ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு தான், ஒரு 28 29 வயதில் தான் அவங்களுக்கு வந்து திருமணமே நடத்தணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு 38 39 வயது வரைக்கும் அவங்க வந்து அடுத்தபடியாக வாழ்க்கையை வந்து ஒரு நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் 40 வயது ஆகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்காக சனி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து பாடம் எடுத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய 7ஆம் வீடு சனியாக வருவதனாலே இவங்க திருமணத்தை வந்து தாம் தூன் பண்ணக்கூடாது. சனினாலே அங்கே ஒரு இருட்டு. சனி எந்த பாவத்தை தொட்டு வராரோ, எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்துல ஒரு ஆடம்பரம் இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும். என் கல்யாணத்தை எஃபியில் போடுறேன், யூடியூப்பில் லைவாக போடுறேன்லாம் இவங்க பண்ணாங்கன்னா திஷ்டி பட்டுடும். அடுத்து வந்து திருமணம் செய்வதிலேயே இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பொண்ணு பார்க்க போகிறேன், நான் அங்கே போகிறேன், என் மாமியார் வீடு இப்படி, என் மாமனார் வீடு அப்படி, இந்த இடத்துல பார்த்துருக்கோம், பொண்ணு அவ்வளோ சம்பாதிக்குதுன்னு திருமணத்தை சார்ந்து எதை பற்றியும் இவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலே இவங்களுடைய திருமணம் ஏதாவது ஒரு நடக்கிறதே ஒரு பிரச்சனைக்குள்ளதாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஆன பிறகும் சரி, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடணும். நம்ம கலத்திரத்தோட ரொம்ப விட்டு கொடுத்து போயிடணும். அதே போல் கலத்திரம் வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஸ்பீடாக அங்கே வந்து ரிசல்ட் கிடைக்காது. அவங்க கணவன் மனைவி கிட்ட வந்து நம்ம, ஏன்னா அது ரொம்ப வந்து அமைதி, அதே போல் ரொம்ப எந்த இதையும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க பொறுமையாக செய்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க உணர்வுகளை காட்டாட்டினோம் அவங்க பொறுமையாக அவங்களுடைய காத்திரமான மகர வீட்டில் இருக்கிறவங்க செய்கிற வேலையை திறம்பட செய்து அவங்களுடைய ரிசல்ட் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எதிரும் புதிருமாக இருக்கிற இந்த கடகமும் மகரமும் இவங்க வேலை விஷயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து இருக்கும்பொழுது இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். பக்கத்துலேயே இருக்கிறாங்கன்னா இவங்க கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் மகரம் வந்து இந்த காத்திர பாவமான மகரம் வந்து எப்போ அவங்க குடும்பத்துக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கும். அதே போல் வேலைன்னு வேலை விஷயமாகவே இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து தாயுடைய பிள்ளை மகரம். இந்த கடகம் வந்து ஆணாக பெண்ணாக இருந்தாலும் எதிர்த்தரப்பு வரக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் என்னென்னா அம்மாவுடைய பெட்டு. அவங்க அம்மா கிட்ட என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அம்மா மாதிரியே நம்முடைய கலத்திரம் வரணும், அம்மாவுடைய மறு உருவமாகவே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதியாக கடகமே வர்றதுனால அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, இந்த கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திராடம் எனும் 2ஆம் பாவாதிபதியான சூரியனோட நட்சத்திரமும், திருவோணம் என்ன சொல்லக்கூடிய லக்னாதிபதி நட்சத்திரம், சந்திரனோட
லக்னாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமும் அவிட்டம் எனும் 5-10 கூடிய நட்சத்திரமும் வரும். அதனால் இவங்களுக்கு வந்து தொழில், திருமணம், குடும்பம் இதுக்காக தான் இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸுக்காக தான் இவங்களுக்குன்னு ஒரு தொழில், ஒரு குடும்பம், இவங்களுக்கும் சமூகத்தில் நம்மளும் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணுன்ற இந்த கமிட்மெண்ட்டாக மட்டும்தான் இவங்க திருமணத்தையே நடத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆன உடனேயே இவங்களுக்கு வந்து வேலைக்கு போயிடணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகும்போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 5-10 கூடியவரே செவ்வாயாக வரதுனாலையும் குழந்தையும் கொடுத்து அவங்களுக்கு வேலையும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து இவங்க கலத்திரம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப வந்து ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க சுறுசுறுப்பாக இல்லையே அப்படின்னு இந்த கடகலக்கணக்காரங்க வந்து இந்த மகர லக்னக்காரங்களை அடித்தோ மிரட்டியோ அதே போல் அவங்கள வந்து பயமுறுத்தியோ எதையுமே பண்ணி அவங்கள வந்து அடிபணிய வைக்க முடியாது. கடகலக்கணக்காரங்க வந்து அவங்களுடைய கலத்திரத்தை வந்து மிரட்டியோ பயமுறுத்தியோ அடித்தோ வந்து அவங்கள வந்து பணிய வைக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து உத்திராடம் அவிட்டம் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான நட்சத்திரம் இருக்குது. திருவோணம்ன்ற ஒரு எமோஷ்னலும் அதிகப்படியான சென்சிட்டிவ் கொண்ட நட்சத்திரமும் இருக்குது. அதனால் இவங்க வந்து அந்த கலத்திரத்தை வந்து அன்பால் மட்டும்தான் அவங்க வந்து சரண்டர் பண்ண முடியும். இவங்களுடைய அதிகாரத்தால் அங்கே வந்து சரண்டர் பண்ணவே முடியாது. அதே போல் இந்த கடகலக்காரர்கள் வந்து அவங்களுடைய கலத்திரத்தை வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும், அவங்கள கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய வேலையில் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதே போல் அவங்க குடும்பத்தை இவங்க குடும்பமாக பார்த்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் வந்து எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து இவங்களுக்கு பொண்ணு வரும், இவங்களுடைய காத்திரம் எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரும்னா ஒரு பிராமணர் சமூகத்தோட ஒரு தொடர்பு இருப்பவர்களா, அதே போல் எப்பொழுதும் வேலைன்னு இருப்பவங்க, கன்னிப்பெண் சாபம் உள்ள ஒரு வம்சத்துலேயும், அதே போல் கணவன் மனைவியை வந்து இவங்களை அவ்வளோ சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களாக தான் இவங்களுடைய காத்திரம் இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து தான் இவங்க வந்து பொண்ணும் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இவங்க பரிகாரமாக இதுக்கு ரெமிடியாக அவங்க தொழிலையே கடகலக்கணக்காரர்கள் அவங்களுடைய 7ஆம் அதிபதியான காத்திரம் மகர வீட்டில் இருக்கிற அந்த காத்திரத்தோட தொழிலில் உதவி பண்ணுவதும் அவங்க குடும்பத்தை இவங்க குடும்பமாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இது ஒரு ரெமிடியாகவே ஆகும் நம்ம சொல்லிட்டோம். அதே போல் இவங்களுக்கு வந்து திருமண தடை உண்டு. ஏன்னா சனி சந்திர திசையில் வந்து இவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா 7-8 சனி வரதுனால. அதே போல் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்காது, லவ் மேரேஜ் இவங்களுக்கு ஆகாது, வயது மூத்த பெண்களை கூட இவங்களுக்கு தொடர்பு வரும், தொழிலுமே வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகள், நண்பர்கள் ஆலோசனையை வந்து இவங்க கேட்பாங்க. அவமானத்திற்கு பின்பு இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும். பழைய பொருட்கள் மீது ஆர்வம் நிறைய இருக்கும், அதில் வந்து பிரயாணமும் இருக்கும். பிடிவாத குணம் இவங்க உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மொத்தத்தில் 7-8 சனி வருவதால் கூட்டு தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி இவங்க அதிகப்படியாக கவனமாக இருக்கணும். நிறைய வந்து இவங்க விட்டு கொடுத்து எடுத்து செல்லணும் என்பதை இது என்ன வந்திருக்குது இதை வைத்து இவங்க அவுட்லைனாக வச்சு இவங்களுடைய திருமணத்தை வந்து எடுத்துக்கொண்டு போயிடணும். எதுக்குமே வந்து ஒரு தீர்வு இல்லைன்னு கிடையாது. இதை ஒட்டி இவங்க முடிவெடுத்து அவங்க காத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெரும்பாலும் இதை ஒத்தி அவங்க காத்திரம் அமையும். 7ல் சந்திரன் இருந்தால் இவங்க என்ன மாதிரியான வேலையை செய்கிறாங்க அப்படின்னா மகரத்தில் சந்திரன் இருக்கும்போது நிறைய படிப்பது, சயின்ஸ் துறையில் வந்து இவங்க சிறப்பு பெற்றிருப்பது, வெளிநாட்டு வேலையை செய்வது, வெளிநாட்டில் நீண்ட காலமாக பணிபுரிபவர்கள் இருக்கிறாங்க இந்த 7ல் சந்திரன் இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8ல் சந்திரன் இருக்கும்போது இவங்க ஒரு இடத்தில் வந்து நிலையாக வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அலைந்து திரிந்து 8ல் சந்திரன் இருக்கும்போது ஒரு நிலையாக வேலையை குறிப்பிட்ட நாள் தான் செய்ய முடியும். அலைந்து திரிந்து வேலை செய்பவர்களாக இருக்கிறாங்க. 9ஆம் இடமாக நம்மளுக்கு மீன வீடு வரும். அப்போ அது குருவுடைய வீடு. அப்போ படகு சவாரி செய்யக்கூடாது. ஏற்கனவே 6-9 கூடியவரை குருன்றதுனால தந்தை வழி சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு வந்து ஒரு மருத்துவ செலவும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 9ல் சந்திரன் இருக்கும்பொழுது பரம்பரை தொழிலை நிலையாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவமாக உங்களுக்கு செவ்வாயுடைய வீடே வரும். அப்போ இங்கே வந்து மேஷராசியே ஒரு முழுமையான பலனை வந்து நேரத்துக்கு தராது. அது எப்போ கொடுக்குதோ அப்போ நம்ம வாங்கிக்கொள்ளணும், அந்த யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவமாக நம்மளுக்கு இந்த மேஷம் வருவதனால எந்த தொழில் கிடைச்சாலும் உடனே போயிடணும். இந்த தொழில் தான் வந்து அவங்க எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இயந்திரம் சார்ந்த துறைகள், அதே போல் அறவை சார்ந்த தொழில், போலீஸ், இராணுவம், உணவுப் பொருட்கள், மண்ணுக்கடியில் பொருந்திருக்கும் பொருட்கள், அரசு சார்ந்த டெண்டர் எடுப்பது, அதே போல் இவங்களுக்கு கார் உதிரி பாகங்கள் விற்கும் தொழில்கள் இவங்களுக்கு அதிக அளவு நன்மையை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிலம் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டும் வந்து இவங்களுக்கு
சிறப்பாக நன்மையை தருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ல் சந்திரன் இருக்கிறாரு, யூனிஃபார்ம் துறை, சிவில் துறை, அதே போல் இவங்களுக்கு ஆர்கிடெக்ட், கெமிக்கல் துறையில் இவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவமாக உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடே வரும், ரிஷப வீடு. ரிஷபனாலே ஒரு பஞ்சாயத்து ராசி. இவங்க பெரிய சோஷியல் நெட்வொர்க்கு, அதே போல் ஒரு FB, இதிலெல்லாம் வந்து நட்பு வட்டாரம், வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே எதுவும் வந்து ஒரு ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். லாபத்தை சரியாக இவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இவங்க வந்து லாபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க கெயின் பண்ண முடியாது. ஏன்னா லாபம் வந்து இவங்களுக்கு விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு லாபத்தை வந்து கரெக்டாக சேமித்து வச்சுக்கணும். இவங்க இந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு, இந்த லாபம் வந்து இவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு அம்மா கிட்ட இவங்க வந்து பணத்தை கொடுத்து வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு விரயம் வந்து மட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து ஆசைகளை, இவங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இவங்க நிறைய போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 11ல் சந்திரன் இருக்குது அப்படின்னும்போது, இப்போ நம்மளுக்கு சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்காருன்னா இவங்க வந்து அங்கே உச்சம் வேறு. அப்போ சினிமாவில் எளிதாக போயிடுறாங்க, கொடிகட்டி பறந்துடுறாங்க. இன்னும் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் சிறந்த நடிகராகவும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமா சம்மந்தப்பட்ட துறையில், என்டர்டெயின்மெண்ட் மீடியாலாம் இவங்க நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து இங்கே சிறப்பாக சொல்லலாம். அதே போல் 12ஆம் வீடாக மிதுன வீடு வரும். ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சார்ந்த வழிகளில் சொல்வது, அதே போல் அயனசயன போகத்தை குறிக்கக்கூடியது. இவங்க இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்து சொல்லக்கூடாது. அயனசயன போகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே ரகசியம் காக்கணும். அதுக்கு என்னென்னு நமக்கு பின்னாடி விவரமாக வரும் பாருங்கள். அதே போல் திருமண வாழ்வில் இவங்களுக்கு மகிழ்ச்சி குறைவு அப்படின்னு சொல்லியாச்சு. 12ல் வந்து சந்திரன் இருந்தாங்கன்னா இவங்க நல்ல ஸ்பீக்கராக தன் வாத திறமையால் பணம் சம்பாதிக்கும் யோகத்தையும் பெற்றுடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடகம் என்றாலே அவங்க நிலையை, தன்மையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பணிய மாட்டாங்க. என்னிடத்தில் நான் இருக்கேன், அதிலிருந்து என்ன வருதோ அதை வைத்து என் வாழ்வை சிறப்பாக வழிநடத்துவேன் என்ற சிந்தனை கொள்கை உடையவர்கள். அதே போல தன்னலம் அதிகம் கொண்ட ராசி. தன் குடும்பம், தன் குழந்தைகள், அதற்கு பிறகுதான் காத்திரம், அவர்கள் சார்ந்த குடும்பம் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவங்ககிட்ட தன்னலம் அதிகமாக இருக்கும், பொதுநலத்தை விட அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து சுயநலம் மிக்கவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா சக்கரத்தின் 4ஆம் வீடு தாய்மை குணம் இருந்தது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே போல் தன்னுடைய குடும்பத்திற்கு தான் முக்கியத்துவம். அதற்கு பின்பாடு தான் இவங்க வந்து சமூகம், நாட்டு நலன் என்ற சிந்தனை உடையவர்கள்னு சொல்லலாம். இவர்கள் குடுப்பனை என்ன, கடகலக்கணத்தின் குடுப்பனை என்னன்னு பார்க்கும்பொழுது, இவர்களுடைய லாபத்தை சரிவரை இவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அது தொழிலாக இருந்தாலும், ஒரு இடத்துல உத்தியோகமாக பார்த்தாலும், ஒரு பிஸ்னஸ் செய்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தை இவர்களுக்காக செலவழித்து கொள்ள முடியாது. இவர்கள் இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அந்த பணம் எப்படி விரயமாகும்னா, இவங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்காக, குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவிற்காக, குடும்ப கடனுக்காக, நண்பர்களுக்காக, இப்படின்னு மற்றவர்களுடைய அவசர தேவை, மற்றவருடைய நலனுக்காக தேவையில்லாமல் விரயமாயிடும். இப்போ இந்த விரயத்தை எப்படி தான் கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதற்கு தீர்வாக இவங்க தொழில் செய்தாங்கன்னா, சொந்தமாக தொழில் செய்தாங்கன்னா இவங்க பேரில் அந்த தொழிலை செய்யக்கூடாது. அதே போல் தொழில் செய்கிற இடம் வந்து இவங்களுடைய சொந்த இடத்துல வந்து இவங்க தொழில் செய்யக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் இவங்க வந்து ஒரு விஷயத்தை கடைப்பிடித்தாலே இவர்களுடைய லாபம் வந்து விரயமாகாமல் கட்டுப்படும். அப்படி இல்லை, இவங்க வந்து சொந்த இடத்துல தொழில் செய்கிறாங்க, இல்லை அவங்க பேர்லேயே தொழில் செய்தாங்கன்னா வரக்கூடிய லாபம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்களுக்காக குடும்ப கடன், மருத்துவ செலவு, அதே போல் அடுத்தவர் பிரச்சனைக்காகவே செலவாகிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தாய்கிட்ட வந்து சேமித்து வைக்கவே முடியாது. பேங்க்கில் இவங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு மொத்தமும் விரயமாகவே போயிடும். லாபத்தை இவர்கள் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணலான்னா, மேற் சொன்ன 2 வழிகளை கடைபிடிக்கலாம். அதையும் தாண்டி அந்த வரக்கூடிய லாபத்தை தாயிடம் கொடுத்து வாங்கும் பொழுது, ஏன்னா தாய் தான் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கும் பொழுது அந்த விரயம் வந்து மட்டுப்படும். அந்த பணத்தை வந்து இவங்க சேகரிக்கலாம் சிறப்பாக அப்படின்னும் இதற்கு வந்து ஒரு தீர்வாக சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, கடக லக்னத்துக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இவங்க அயனசயன போகம் என்னும் சொல்லக்கூடிய 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை, நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டு, நம்மளுடைய
ஹாஸ்பிட்டலில் இருந்து தங்கி நம்ம இருப்பது, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ, நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ, இல்லை நம்ம ஒரு அரசாங்கத்தில் இருந்து நம்மளுக்கு ஒரு சம்மன் வருது, அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தில் அசிங்கப்படுறோம், இல்லை சமூகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக நம்ம ஒரு அசிங்க அவமானத்தை எதிர்பார்க்குறோம், இல்லை ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த 12ஆம் பாவம் தொட்ட விஷயங்களை நம்ம நண்பர்கள்னோ தெரிஞ்சவங்கன்னோ யாரிடமும் உடனே வெளியில் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டோன்னா அதை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம அதிகப்படியாக சந்திக்க நேரிடும். அதனால் இவங்க ஏன்னா 12ஆம் வீடே வந்து மித வீடாக வரும். அது வந்து ஒரு காசிப் ராசி. அதனால் இவங்க நல்ல விதமாக பரவுதோ இல்லையோ, தேவையில்லாத பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் வேறு விதமாக பரவிடும். அதனால் இவங்க அவங்களுடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், பயணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய அந்தரங்க சம்மந்தப்பட்ட விஷயம், படுக்கையறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை, பர்சனல் விஷயங்களை யாரிடமும் வெளிப்படையாக கூறக்கூடாது. ரகசியங்களையும் கூறக்கூடாது. அவங்களுக்கு அவங்க பெறக்கூடிய ஒரு தண்டனை சொல்லுவோம் இல்லையா, அசிங்க அவமானம் 8, 12 தண்டனையும் சொல்லும். அதையும் வந்து வெளியே சொல்லக்கூடாது. அந்த விஷயங்களில் வெளியே சொல்லாமல் பாதுகாப்பது அவசியம் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த விஷயங்களில் இவங்க கவனமாக கையாளணும். அப்படி அவங்க கவனமாக கையாளும்போது தான் இந்த 12ஆம் பாவம் தொட்ட நல்ல பலன்களையும் நியாயமான அடிப்படை விஷயங்களையும் இவங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இல்லைன்னா அதை தொட்டு தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து இவங்க பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ஆம் பாவம் தொட்ட விரயத்தை வந்து இவங்க கட்டுப்படுத்தணும். எங்களுக்கு ரொம்ப செலவாகுது, ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த லாபத்தை அனுபவிக்க முடியாதுன்னு. அந்த விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கு இவங்க இது புதனுடைய வீடாயிடுச்சு. அதனால் புதன்கிழமை தோறும் மதியம் 1 to 2 கருவேப்பிலை சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் தானமாக தரலாம். திருப்பதி பெருமாளுக்கு அன்னதானம் செய்யலாம். அதை பணமாகவோ நம்ம உணவு அந்த தானியமாகவோ வாங்கி கொடுத்துடலாம். அதே போல் இதனுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை, சிகப்பு, மஞ்சள். இந்த நிறத்தில் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஒரு முக்கியமான காரியம் செய்ய போனோம்னா அந்த காரியம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அதே போல் நம்ம சப்தமி திதியில் வந்து நற்காரியங்களை செய்யக்கூடாது. அதே போல் வியாகத நாம யோகம், அஸ்ன நாம யோகம், வஜ்ர நாம யோகத்தில் வந்து நம்ம எந்தவித நல்ல காரியங்களையும் பண்ணக்கூடாது. அதே போல் விஷ்கம்பம், பிரீத்தி நாம யோகத்தில் நல்ல காரியங்களை பண்ணும்பொழுது அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண் தெய்வ வழிபாடு செய்வது கடக லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் உக்ரமான தெய்வங்கள், அந்த மாசாணி அம்மன், பத்ரகாளி அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுவதும், அந்த ஆலயங்களுக்கு பின்னாடியே ஒரு நதி ஓடுது, அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற அம்மனை வழிபடும்பொழுதும் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லலாம். அதே போல் இப்போ தொழில் சிறப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே அயன சயன போகத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த இடம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பெருமாள் லக்ஷ்மி தேவியை வழங்குவது ரொம்ப சிறப்பு. ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. எந்த காலத்துலையுமே வந்து மனிதராக பிறந்து மகான்களாக வாழ்ந்தவர்களை வந்து நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு அதிகம். அதனால் ஜீவசமாதி வழிபாடு செய்யும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அன்னதானம் நிறைய செய்யணும். அதே போல் நிலவு வழிபாடு, வளர்பிறையிலும் சந்திரனை வழிபடலாம், பௌர்ணமியிலும் சந்திரனை வழிபடும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாடுகளெல்லாம் இவர்கள் மேற்கொண்டு இவங்க வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே இதுங்களை பார்த்துருக்குறோம். கடக லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கு சந்திரன் அதிபதி, 2ஆம் இடத்துக்கு சூரியன், 3, 12க்கு புதன், 4, 11க்கு சுக்கிரன், 5, 10க்கு செவ்வாய், 6, 9க்கு குரு, 7, 8க்கு சனி. இந்த தசா புத்திகளில் இந்த கிரகங்கள் சிறப்பான இடத்துல அமர்ந்தால் இவங்களுக்கு சிறப்பான பலன்களையும், இல்லை 6, 8, 12 உட்கார்ந்த போது இவங்க பிரச்சனையை கொடுப்பாங்களான்னு நம்ம பயப்பட வேண்டாம். இந்த கிரகங்கள் இவங்களுக்கு என்ன கொடுக்க பாக்கியதப்பட்டிருக்கு, அது உயிர் ஸ்தானத்திற்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா என்பதை அறிந்து அந்த பாவங்கள் தொட்டு நம்மளுக்கு நன்மையான பலன்கள், பொருளாதாரத்தை சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும், உறவுகள்னால் ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடைபெறும். இந்த தசா புத்திகள் வந்து எங்களுக்கு வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த அதிபதிகளுடைய
நட்சத்திர சாரத்திலேயே ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் நம்ம அதற்குரிய பலனை அனுபவித்து விடுவோம். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி அமர்ந்திருக்குது, இது நம்மளுக்கு என்ன தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம முழுமையான பலன்களையும் எடுக்கணும். அதனால் கடகலகணத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வாழ்க்கை கட்டமைப்பு இதுதான். இந்தந்த பாவங்கள் இதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்பொழுது அந்த பாவங்கள் சார்ந்த பலன்கள் நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம சிறப்பாக வாழ்வை திட்டமிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கடந்து வந்துடலாம். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி சிறப்பான வாழ்வை நீங்கள் அடைந்திடலாம். 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 2, 6, 10லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 4, 8, 12லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 3, 7, 11லேருந்து தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாகியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி கடந்து வந்துடலாம் என்பதை சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சிறப்பாக திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில்துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.